மைடிய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8ல சீசன் 1ல எபிசோடு போறதா இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா இருந்துச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கூடயே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கதைக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல நான் லைட்டா மாத்தி சொல்றேன், ஏன்னா அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி, ரொம்ப பேசாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நான் கண்டிப்பா வீட்டு கொடுக்க மாட்டேன்னு காஃப்கா ரொம்ப உறுதியா நிக்கிறான். உடஞ்சு போன காலை வச்சுக்கிட்டு எப்படி அவர் நிக்கிறாருன்னு இந்த பொண்ணு ஆச்சரியப்படுறா. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிடுச்சுன்னா நான் கண்டிப்பா ரிமோட் ஷீட் ஆக்டிவேட் பண்ணிடுவேன்னு வைஸ் கேப்டன் சொல்றாரு. இதை கேட்ட காஃப்கா சந்தோஷப்பட்டாலும் இச்சிகாவா நீ என் கூட இருக்க வேணா, நீ போய் உன்னோட வேலையை பாருங்கிற மாதிரி சொல்றான். இல்ல பரவாயில்ல, நான் உங்களுக்கு உதவியா பேக்கப்புக்கு இருப்பேன்னு இச்சிகாவா சொல்லவும் கேட்கிற காஃப்காவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல தெரியுது இச்சிகாவா நீ எப்படி பட்டவன்கிறது. இங்க வைஸ் கேப்டனோ சிரிப்பு அடக்க முடியாம சிரிக்க ஆரம்பிச்சாரு. நான் கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மைதானா? இங்க இருக்கிற எல்லாருமே என்னதான் பாக்குறானுங்க, என்னோட மானமே போச்சுன்னு இச்சிகாவா சொல்றா. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத, இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம உதவி செஞ்சாகணும். இவனுக்கு இப்படி பண்றதை பார்த்த வைஸ் கேப்டனும் இவனுங்களுக்கு பாஸ்போர்ட் விட்டு இவனுக்கு நல்லா காமெடி பண்றானுங்கன்னு சொல்றாரு. ஏய் இச்சிகாவா, என்ன பத்தி கவலைப்படாம அந்த கிக்குருவை ஃபாலோ பண்ணு. அப்படியே அதே நேரத்துல எத்தனை கைஜஸ் வந்தாலுமே ஷினோமியா இருக்கால, அவ மத்தவங்களுக்கு கொடுக்காம எல்லா கைஜஸுமே அவளே எடுத்துக்கிறா. நம்ம அவ கிட்ட போனோடனே நம்ம அவளுக்கு சப்போர்ட்டிங் பண்றோம். ஆனா இங்க ஷினோமியாவோ அவளோட கண்ணுல படுற எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம போட்டு தள்ளிட்டு இருக்கா. அட அந்த பொண்ணு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டா. டெல்டா ஏரியால இருந்த லாஸ்ட் யூஜிவையும் அவ போட்டு தள்ளிட்டு இப்ப காஞ்சிவை போட்டு தள்ளுறதுக்காக இப்ப அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். Last one. இருந்த எல்லா கைஜியுமே இவங்க கொண்டதுனால ஃபைனல் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றானுங்க. காவுக்கு புரிஞ்சிருது இது எல்லாத்துக்கும் கண்ணா அந்த ஷினோமியா பொண்ணு தான், அவதான் இது எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிருக்கானு. இவன் நேரம் இவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்த ட்ரோன்ஸ் எல்லாமே இப்ப ரிட்டர்ன் திரும்பி போயிடுது. இப்ப அடிபட்டிருக்கவங்க எல்லாருக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் தான் இப்ப பேலன்ஸ் சொல்றா. அந்த கிக்குரு ஷினோமியா அவன் நினைச்சதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கிறா. அந்த பொண்ணு உங்களோட கவனத்தை எடுத்துட்டாளா? இதுல ஒரு 30 பேருக்கிட்ட டிராப் அவுட் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் எது நடக்கல. ஏன்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணதுக்கு அந்த பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். டேரக்டா ஷினோமியோட டாட்டர்னா சும்மாவா, அவங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. நான் ஷூரா சொல்றேன், ஒரு நாள் அவ கண்டிப்பா டிஃபன் போஸ்ட்ல ஒரு பெரிய இடத்துக்கு போவா. டாடி நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இப்ப நான் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிட்டேன். சரி ஓகே, நாலாவது வாட்டியும் அந்த காஃப்காவை பார்த்து சிரிக்க வேண்டியதான் சொல்லிட்டு வாங்குறது போறப்ப திடீர்னு ஒரு கைஜு அந்த இடத்துக்கு வந்து இவளோட செஸ்ட்லயே அட்டாக் பண்ணிடுது. அந்த கிக்குரு ஷினோமியாவை பார்த்தவனுங்க எல்லாரும் அவளை ஒரு மாஸ்டர்னு சொன்னானுங்க. ஆமா, அவ இப்ப சொன்னபடியே நான் அவமானப்படுத்திட்டா. இவங்க பேசிட்டு இருந்த நேரத்துல இறந்து போன கைஜூஸ் எல்லாமே மறுபடியும் உயிரோட வர ஆரம்பிச்சிருதுங்க. செம்பாய் வாங்க இங்க இருந்து போயிடலான்னு இச்சிகாவா சொல்றான். ஆனா இப்ப காஃப்காவோட பார்வை வேற பக்கம் இருக்கு. இங்க ஷினோமியா இருக்கால, அவ ரத்த வரத்தை நிறுத்துறதுக்காக டிஃபன் சூட்டோட எபிலிட்டி யூஸ் பண்றா. என்னால ஃபைட் பண்ண முடியும்னு இவன் நினைக்கிறப்ப அந்த கைஜு பேச ஆரம்பிக்குது. எப்படி இந்த கைஜுவால பேச முடியுதுன்னு இவ ஆச்சரியப்படுறா. இந்த கைஜு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கு, எப்படியாச்சும் நான் இதை கொண்டு ஆகணும்னு அவகிட்ட இருக்கிற கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்றா. ஆனா அடுத்த நொடியே அந்த கைஜு வந்து இவள அட்டாக் பண்ணிடுது. அதே நேரத்தில் இவங்களுக்கும் ஷினோமியாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிறது தெரிய வருது. வைஸ் கேப்டன் இப்ப என்னாச்சுங்கிற மாதிரி கேட்க இறந்து போன கைஜூஸ் எல்லாமே திருப்பி உயிரோட வந்துருச்சுன்னு இவ சொல்றா. அதே மாதிரி இப்ப உயிரோட வந்த கைஜோட ஆட்டிடியூட் வந்து 6.4 இருக்குன்னு சொல்லவும் என்ன இவ்வளவு போறான்னு இவனே ஷாக் ஆகுறான். இந்த ஒரு சுச்சுவேஷனை ஒருத்தவங்களால மட்டும் தான் சமாளிக்க முடியும். எல்லாருக்கும் ரிமோட் ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க, சில கேமரா இருக்கிற ட்ரோன்ஸ் அனுப்புங்க, ஏன்னா அங்க என்ன நடக்குதுங்கிறத நான் பார்க்கணும். என் கூட கஷினா நீயும் வா. இது நானுமா? சரி ஓகே ரோஜர். உயிரோட வந்த கைஜு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நியர்பைல இருக்கிற ஷெல்டருக்கு போங்கன்னு சொல்றானுங்க. இதை கிட்ட அவளும் கண்டிப்பா என்னால போக முடியாதுன்னு சொல்றா. ஏன்னா அந்த கைஜுவை மட்டும் யாரும் கொள்ளலன்னா கண்டிப்பா அது நிறைய பேரோட உயிர் எடுத்துரும். அதனால இப்பயே இவன் இந்த இடத்துல ஒரு முடிவு பண்றா, இந்த கைஜுவை என் கையால நானே கொள்றேன்னு. கன் எடுத்து பாயிண்ட் பண்ண அது ஒரு அடிதான் அடிக்குது. அதுலயே அவ பயங்கரம் இன்ஜூரி ஆயிடுறா. இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவன் நினைக்கிறா. அவளோட சின்ன வயசுல இருந்து அவ எல்லாத்துலயுமே ரொம்ப பெஸ்டா தான் இருந்தா. அதெல்லாம் எதுக்காகனா மத்தவங்க மாதிரியே அவளோட அப்பாவும் அவளை பாராட்டணுங்கிறதுக்காக தான். பட்லரும் இன்னைக்கு மாஸ்டர் வீட்டுக்கு வரப்ப இந்த விஷயத்தை கேட்டு கண்டிப்பா சந்தோஷப்படுவாருன்னு சொல்றாரு. ஆனா இவளோட அப்பாவோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ரேங்க்ல ஃபர்ஸ்ட் வரதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, இதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்ததுல நீ லாஸ்டா வந்துருவ. அதனால இதெல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காம முன்னேறி போயிட்டே கிக்குரு. ஆல்வேஸ் நீ எல்லாத்திலயும் பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த எதிர்கால நேஷனுக்கும் உன்னால பெருமை சேர்க்க முடியும், உன்னோட அம்மாவுக்கும் உன்னால பெருமை சேர்க்க முடியும். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்த கிக்குருவும் அந்த கைஜுவை அட்டாக் பண்றா. ஆனா அந்த கைஜு என்ன பண்ணுதுன்னா இவளை அடிச்சு போட்டுடுது. இவளால இனிமே சண்டை போட முடியாத நிலைமைக்கு வந்துடுறா. ஏன்னா இப்ப இவளோட ஒரு கை உடைஞ்சு போயிடுச்சு. இந்த கைஜு அதோட அடுத்த ஃபார்முக்கு மாற நேரத்துல தான் ட்ரோன் அனுப்பி என்ன நடக்குதுங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி பாக்குறப்ப அந்த காஞ்சி கைஜு அட்டாக் பண்ண போதுங்கிற மாதிரி இவ சொல்லவும் நம்மளால சரியான நேரத்துல அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியலன்னு வைஸ் கேப்டன் சொல்றாரு. அவளும் தான் இதுக்கு மேல என்னால ஃபைட் பண்ண முடியாதுன்னு ஷினோமியா விட்டு கொடுத்தாரா. டாடி ஐ அம் சோ சாரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரி என்னால பர்ஃபெக்ட்டா இருக்க முடியல. ஏய் கிக்குரு நீ நல்ல வேலை தான் பார்த்தேன்னு காஃப்கா சொல்றா. எப்படி இவன் இந்த இடத்துக்கு வந்தான்னு ஆச்சரியப்படுறப்ப அந்த கைஜு இவங்களை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக்ல
கையில இருந்து காப்கா அவளை காப்பாத்திடுறான். நீ இந்த கைஜோவை பாத்துக்கிட்டதுனாலதான் இங்க இருந்து நிறைய பேரால வெளில போக முடிஞ்சுச்சு, இதுக்கப்புறம் நான் இதை பாத்துக்கிறேன்னு காப்கா சொல்றான். அடே அங்க என்ன வெடிச்சதுன்னு இல்ல, ஆனாலும் சீக்கிரமா எல்லாரும் ஷெல்டருக்கு போங்க, பிளார் யூஸ் பண்ணி ஷெல்டர் இந்த பக்கம் தான் இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சிக்னல் கொடுக்குறான். எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் அங்கதான் போயிருப்பாருன்னு இச்சிகாவா நினைக்கிறான். வாங்க சம்பாய் இங்க இருந்து போயலாம் இவன் சொல்றப்ப உயிரோட வந்த காஞ்சி கூட இக்குரு சண்டை போட்டுட்டு இருக்கான்னு ஒருத்த வந்து சொல்லவும் அதை கேட்ட காப்கா அவளை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு ஓடி போயிடுவான். ஆக அவர் கைஜோவை மரத்தை மட்டும் எவனாச்சும் பார்த்தான் கண்டிப்பா அவரை கொண்டுடுவானுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவர் தயங்கவே மாட்டாரு. இங்க என்ன நடக்குது, நீங்க வந்து கைஜுவான்னு கிக்குரு கேக்குறா. இந்த விஷயத்தை டிஃபன் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க சொல்லிடாதேன்னு காப்கா கெஞ்ச ஆரம்பிச்சாரான். பின்னாடி இருக்கிற கைஜோ அட்டாக் பண்ணவும் அந்த அட்டாக் இவன் தட்டி விட்டுட்டு இதை நான் ஒரே அடியில முடிச்சு கட்டுறேன், அது வரையும் நீ ரிலாக்ஸ் ஆயிருன்னு காப்கா சொல்றான். ஹாஞ்சோக்கு பத்தில மிஸ்ட்ரியான ஒரு அல்ட்ரா லெவல் எனர்ஜி சோர்ஸ் இருக்கிறத நான் டிடெக்ட் பண்ணிருக்கேன்னு இவ சொல்றா. அதாவது இன்னொரு கைஜு வந்திருக்குன்னு சொல்லவும் அதோட நம்பர் என்னன்னு இவனும் கேக்குறான். நான் பாக்குறது என்னால நம்ப முடியல, 9.8 இருக்கு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, மெஷர்மெண்ட் சிஸ்டத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவன் சொல்றான். ஒருவேளை இது கரெக்டா இருந்துச்சுன்னா ஹிஸ்டரியில வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கைஜூஸ்ல இதுவும் ஒன்னா இருக்கும். என்ன மேனேஜரே எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு காப்கா சொல்லிட்டு ஒரு பஞ்சு தான் வைப்பான். அதுலயே அந்த கைஜு மொத்தமா காலி ஆயிடும். இவ்வளவு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவா. அடிச்சு தவச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன உயிரோட வர போறியா? இல்ல 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 சும்மா தான் சொன்னேன், நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்க. நல்ல வேலை ஒரு செகண்ட்ல இது என்ன பயமுறுத்திடுச்சு. இவளுக்கு பின்னாடி வந்த யோஜனை காப்கா கொண்டுறான். பரவாயில்ல இப்ப நீ சேஃபா இருக்கல, அது வரையும் சந்தோஷம் தானே காப்கா சொல்றான். மறுபடியும் ஏதாச்சும் ஒரு டேஞ்சர்ல போய் மாட்டிக்காத, அதை நான் உங்களுக்கு சொல்லணும். சொல்லாம கொல்லாம ஓடி வந்து இப்ப கைஜோ மாதிரி இப்ப இந்த இடத்துல நிக்கிறீங்களே, இவ வேற இதை பார்த்துட்டா இப்ப என்ன பண்றது? ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதானே நம்மளோட வேலை, அதுக்குன்னு நீங்க கேர்லெஸ் எல்லாம் இருக்க கூடாதுன்னு இவன் சொல்றான். இவங்க பேசிட்டு இருந்த நேரத்துல ஷினோமியை மயக்கம் மட்டும் விழுந்தாரா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்களால அந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாங்க. வைஸ் கேப்டனோ இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒன்ன பாத்துருக்கேன்னு நினைக்கிறான். எக்ஸாம் எழுத வந்த யாருமே இந்த இடத்துல இல்லன்னு இன்னொருத்தி சொல்றா. ஷெல்டர் 6க்கு இப்பதான் இவங்க 3 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் நல்லவேளை அவங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்கன்னு வைஸ் கேப்டன் சொல்றான். கிக்கரு ஷினோமியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா அவளால இதை செஞ்சிருக்கவே முடியாது. கைஜு உயிரோடு திரும்பி வந்திருக்கு அண்ட் இந்த மொத்த இடமும் பிளாஸ்ட் ஆயிருக்கு. இந்த இடத்த என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிச்சுட்டு இந்த இடத்த கிளீன் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. மத்த ஏதாச்சும் யோசிச்சு இருந்துச்சா அதை நாங்க பாத்துக்கிறோம். இதே மாதிரி நான் 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்திருக்கேன். ஒருவேளை இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குமான்னு இவன் யோசிக்கிறான். பரவாயில்ல சந்தோஷமா தான் இருக்கு, சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெருசா இந்த அடியும் படலடி இச்சிகாவா சொல்றான். ஷினோமியாவும் இப்ப ரொம்ப நல்லா இருக்கா, ஏன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட பெஸ்ட் டெக்க வச்சுதான் அவளை ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க. ஏன் அவளுக்கு மட்டும் பெஸ்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு காப்கா கேட்கவும் உங்களுக்கு வேற கை கால் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த காயமும் இல்லன்னு இச்சிகாவா சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரத்துல கேப்டன் மீனாஷினோ அந்த இடத்துக்கு வந்து கிக்குரு ஷினோமியாவை நீங்க தான் ஷெல்டருக்கு கூட்டிட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ அங்க இருந்து போறப்ப இவகிட்ட பேசலான்னு காப்கா நினைக்கிறான், ஆனா அவனோட மனசாட்சி தடுக்குது. நான் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் மீனா. டாடி என்ன மன்னிச்சிருங்க, என்னால பர்ஃபெக்ட்டா இருக்க முடியலன்னு கிக்குரு புலம்புறா. அப்படியே அந்த இடத்துக்கு வைஸ் கேப்டன் வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், ஆமா நீ தான் அந்த கைஜுவை கொன்னியானி வேற கேக்குறாரு. அப்படி இவர் கேட்கவும் இவளுக்கு காப்காவோட மகன் தான் ஞாபகம் வருது. காப்காவுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் அந்த கைஜுவை கொன்னு சொல்லிடுறா. டெஸ்ட் நடந்த இடத்துல யாருமே சாகலன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. என்ன யாருமே சாகலையா, யாராச்சும் செத்து இருக்கணுமே அப்படின்னு இந்த கைஜு யோசிக்குது. ஒரு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் அந்த இடத்துல இருக்க போற, சீக்கிரம் வா. வரேன்னு சொல்றப்பதான் தெரியுது இவனும் ஒரு ஹைபிரிட் கைஜுன்னு. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை. நாங்க எல்லாரும் உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா, அடுத்த வடைச்சு எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. காப்கா வேலை பார்த்துட்டு இருந்த கிளீனிங் கார்ப்ல தான் இப்ப இந்த கைஜுவும் இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோட பிரச்சனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப புதுசா இந்த ஹைபிரிட் கைஜுவை பத்தி பெருசா நமக்கு எதுவும் சொல்லாட்டியும் போக போக அதை பத்தி சொல்லுவானுங்க. இந்த ஒரு ஹைபிரிட் கைஜுவால நம்ம காப்காவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா, அப்படி வந்துச்சுன்னா அவன் எப்படி தடுக்க போறான், அது எல்லாத்தையுமே வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுங்க. சரி ரொம்ப பேசாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய், see you, take care, bye, love you all, see you again.